நிகழ்வாக எங்களுக்கு நீங்கள் மாற்றி தந்திருக்கிறீர்கள். முதலில் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று புனித அகுஸ்தினார் அவர்கள் கூறினார்கள். நாம் இறைவனை எப்பொழுதெல்லாம் பாடி 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 அவரை மயங்க வைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபம் அவருடைய பாதத்துக்கு அருகில் மட்டுமல்ல, அவருடைய இதயத்திற்கு அருகில் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்பது அதிகாரபூர்வமான நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையோடு இறைவனை நாம் பாடி புகழ வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த அருமையான நிகழ்வினை நாம் ஏறெடுத்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நாம் தொடங்க இருக்கின்றோம். முதலாக இறையருள் வேண்டி இந்த நாளிலே இறை அருளோடு தூய ஆவியின் துணையோடு இந்த நிகழ்வு இனிதாக நடைபெற, இது போட்டியின் களமல்ல, இறைவனை பாடி புகழ்வதே நோக்கம் என்பதை நம்முடைய இதயத்தில் நிறுத்தியவர்களாய் அனைவரும் எழுந்து நின்று இறை வணக்கத்திற்காய் இறையருளை வேண்டி இந்த அருமையான நிகழ்வை நாம் ஆரம்பம் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையருளை உணர்ந்தவர்களாய் இசையின் வேந்தனை, இசையின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை, நம் இதயத்திற்கு இனியவராய் என்றென்றுமே இருக்கின்ற அவருடைய இதயத்தில் பாடுகின்ற நாம் அனைவரும் அவருடைய இதயத்தை வசப்படுத்துகின்ற பாடகர்களாய் இந்த வேளையில் நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த பாடல் வழியாக இறை அருளை வேண்டுவோம். இந்த நிகழ்வை இனிதே ஆரம்பம் செய்வோம். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஜெபிப்போமாக. இசையின் வேந்தனே, எம் இனிய இறைவா, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஷெப்பர்ட் சிங்கிங் சீசன் 4 என்ற அருமையான நிகழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, என் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் வழியாய்
அருட்தந்தை லூர்து மரிய சுதன் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் உடனிருந்து வழி நடத்துகின்ற உம்முடைய மாபெரும் தயவிற்காக, அன்புக்காக, இரக்கத்திற்காக, பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வை நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கின்ற பங்கிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு அணியினரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை மிகச் சிறப்பான முறையில் உற்சாகமூட்டி பயிற்சி அளித்து அனுப்பி வைத்திருக்கின்ற அத்துணை பங்கு தந்தையர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். பாட இருக்கின்ற ஒவ்வொரு அணியினரையும் நீர் ஆசீர்வதியும். உமது அதிமிக மகிமைக்காக அவர்கள் பாடி உம்மை போற்றி புகழ, பாலன் இயேசுவை தாளாட்டி மகிழ்ந்திட உமது ஆற்றலையும் உமது சக்தியையும் நல்ல குரல் வளத்தையும் நீர் கொடுப்பீராக. இந்த நேரம் முழுவதும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது திருவுளம் எதுவோ, உமது சித்தம் எதுவோ, உமது விருப்பம் எதுவோ அதன்படியே நீர் இந்த நிகழ்வை நடத்தி உமது தூய ஆவியின் துணை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த போட்டியை மிக அருமையாக அவர்கள் நடுவர்களாக வந்திருந்து மதிப்பீடு செய்ய இருக்கின்ற இந்த 3 பேரையும் நீர் ஆசீர்வதியும். நடுவர்கள் 3 பேரும் நடுநிலைமையோடு, நல்ல ஞானத்தோடு, விவேகத்தோடு, உமது அருள் ஆற்றலோடு அவர்கள் மதிப்பீடு செய்யக்கூடிய நல்ல ஞானத்தை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இது போட்டியின் களமல்ல என்பதை உணர்ந்து அனைத்து அணியினரும் மிக அழகாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக பாட உமது அருளையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் அனைவரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இசைக்கு வசமாகாத இதயம் இந்த உலகில் எதுவுமே இல்லை. இசை என்றாலே நமக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவம். இசை என்றாலே நம் காயத்திற்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து என்று சொன்னால் அதற்கு ஈடு இணை இல்லை. ஆண்டவரை போற்றி பாடுவது அவ்வளவு அழகானது, இனிமையானது. இந்த அருமையான நாளில் ஷெப்பர்ட் சிங்கிங் சீசன் 4 இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்க, இன்முகத்தோடு வாழ்த்தி பேச நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் தந்தை அருட்தந்தை லூர்து மரிய சுதன் அடிகளார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி அருட்தந்தை அவர்களை அன்போடும் பாசத்தோடும் உற்சாகமாக நாம் வரவேற்போம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாளையங்கோட்டை மறைமாவட்டம் பெருமையோடு நடத்தக்கூடிய ஒரு அருமையான பாடகர் குழுவிற்குண்டான எழுச்சிமிகு ஒரு போட்டி என்றால் அது ஷெப்பர்ட் சிங்கிங். கிறிஸ்து பாலகன் இயேசுவை தாளாட்டி, பாராட்டி, சீராட்டி பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு பாடகர் குழுவினர்களும் திரு இசை பாடகர் குழுவினர்களாக இருக்கிறார்கள். திரை இசைக்கும் திரு இசைக்கும் வித்தியாசம் உண்டு. திரை இசையில் எப்படி வேண்டுமானாலும் பாடலாம், யாருக்காக வேண்டுமானாலும் பாடலாம். ஆனால் திரு இசையில் கடவுளுக்காக பாடுகிறோம். ஒவ்வொருவரும் வானதுதர்களாக நின்று பாடுகிறோம். எனவே திரை இசை வேறு, திரு இசை வேறு. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் திரு இசை பாடகர்களாக, திரு இசை மீட்டுவோர்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் 2024 சீசன் 4 என்கின்ற இந்த நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வருக 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 என வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு திருவிவிலியம், திருவழிபாடு, திருமறைக்கல்வி என்கின்ற முப்பணிகளை சீரும் சிறப்பமாக செய்து கொண்டு வருகிறது. அதில் திருவழிபாட்டு பணிக்குழுவிலிருந்து ஏறெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் என்கின்ற கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனை என்பதை அன்போடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக 2021, 2022, 2023 என்று சொல்லி 3 ஆண்டுகளாக சீசன் 1, 2, 3 என்று சொல்லி
ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் அருமையாக நடந்தேறியது. அதற்கு 3 ஆண்டுகளும் ஆயர் அவர்கள் இசைவு தந்து தலைமை தாங்கி பரிசுகளை கொடுத்து உற்சாகமூட்டினார்கள். பாடகர் குழுவினர்களுக்கு மீது தனி அக்கறை செலுத்த வேண்டும் என்று பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே ஆயர் அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். அதன் நிமித்தமாக பாடகர் குழுவினர்களுக்கு என்று சொல்லி 26/10/2024 அன்று சனிக்கிழமை இருதய நகரில் இருக்கக்கூடிய வானவில் அரங்கத்தில் வைத்து பாடகர் குழுவிற்கு என்று ஒரு நாள் கருத்தமர்வு நடந்தேறியது. அதில் தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் அருள்முனைவர் காட்வின் ரூஃபஸ் அடிகளார் அவர்கள் வந்து பாடல் எப்படி பாட வேண்டும், எப்படி நம்முடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும், பாட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கம் என்ன, திரை இசைக்கும் திரு இசைக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதில் பங்கெடுத்த பாடகர் குழுவினர்களுக்கு நிச்சயம் அது பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அப்படி ஒருவேளை அதில் பங்கெடுப்பதற்கு நீங்கள் தவறி இருந்தீர்கள் என்றால் அதற்குண்டான அவர் எடுத்த அந்த ஒரு நாள் கருத்தமர்வு காணொளியாக நம்முடைய இறையமுது யூடியூப் சேனலில் இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பார்த்து பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஷெப்பர்ட் சிங்கிங் சீசன் 4 என்கின்ற இந்த கீத ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். நமக்கு இந்த நாளில் நடுவர்களாக வந்திருப்பவர்கள் மூன்று இறை மக்களை சார்ந்த இறை பொதுமக்களை சார்ந்த நடுவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். இதுவரை அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் வைத்து 3 ஆண்டுமே நடுவர்களாக இருக்க வைத்து மதிப்பீடுகள் செய்தாயிற்று. எனவே ஒரு சில காரணங்களுக்காக பொதுநிலையினரிடமிருந்தும் பங்களிப்பு வேண்டும் என்பதற்காக பொதுநிலையினரை பயன்படுத்துவோம் என்கின்ற ஆர்வத்தோடு இன்றைய நாளில் 3 நடுவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைய நாளில் முதலில் அமர்ந்திருப்பவர் ஜே அன்னபூரணி அவர்கள் இசை ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இருதய குலத்தில் இருக்கக்கூடிய அமளி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இசை ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்னபூரணி அவர்களை அன்போடு உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக வருக வருக என மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக திரவியராஜ், இவரும் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்கின்ற அந்த படிப்பில் பட்டப்படிப்பை முடித்தவர். இசையில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு MA BEd தமிழில் தமிழாசிரியராக தேவிப்பட்டினம் RC உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் இசை ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே திரவியராஜ் அவர்களை உள்ளன்போடு வருக 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 என வரவேற்கிறேன். அன்பிற்குரியவர்களே, 3வது நடுவராக நமக்கு வந்திருப்பவர் ஜோஸ்லின், திருமதி ஜோஸ்லின் அவர்களும் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்தவர்கள். மேலமைஞானபுரத்தில் வசிக்கக்கூடியவர்கள். தென்காசி தனியார் பள்ளியில் அவர்கள் இசை ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் அருள் தந்தை சாந்திநகர் பங்குத்தளத்திலிருந்து நமக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்குத்தளத்திலிருந்து 2 அணியினரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாகமூட்டும் விதமாக இன்றைய நாளில் நம்மத்தியில் இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் ஃபேமிலியோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களை அனுப்பி வைத்த பங்கு தந்தையர்களுக்கு நன்றி கூறி, உங்கள் ஒவ்வொருவரையும் பாடகர் குழுவினர்களாக வந்திருக்கக்கூடிய திரு இசை மீட்டுபவர்கள், திரு இசை பாடகர்கள் என்று ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வருக 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 என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான நாளில் நம் அனைவரையும் வரவேற்று மிக உற்சாகமாய் இன்முகத்தோடு வரவேற்ற நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அருட்தந்தை லூர்து மரிய சுதன் அடிகளார் அவர்களுக்கு நாம் மீண்டுமாய் கரவொலி எழுப்பி நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாம் தெரிவித்து மகிழ்வோம். இப்பொழுது நமது போட்டிக்கான
விதிமுறைகளை உங்களுக்கு வாசித்தளிக்க நடுவராக வந்திருக்கின்ற திருமதி ஜோஸ் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கிறிஸ்துவின் பிறப்பு பாடல்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். தமிழில் தான் இருக்கணும், இங்கிலீஷில் பாடக்கூடாது. பங்கு மற்றும் கிளை கிராமங்களிலிருந்து அதிகபட்சம் 4 அணியினர் போட்டியில் பங்கு பெறலாம். 4 பேர் தான் போட்டியில் பங்கு பெறணும். இசை கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு குழுவிற்கு 5 முதல் 10 நபர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும். 5 முதல் 10 தான் இருக்கணும், 11, 12 இருக்கக்கூடாது. இசைக்கருவிகள் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஹார்மோனியம், கீபோர்ட், தபேலா, ட்ரம்ஸ் போன்றவைகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கிட்டார் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளூட்டும் சேர்த்துக்கலாம், வயலின் சேர்த்துக்கலாம். அப்புறம் ட்ராக், கரோக்கி பயன்படுத்தக்கூடாது. ட்ராக் போடக்கூடாது, கரோக்கியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இசைக்கருவிகள் அனைத்தும் குழுவினரை கொண்டு வர வேண்டும். இங்கே யாரும் இசை வாசிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கணும். சீருடை அணிந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கிறவங்களுக்கு தனி மதிப்பெண் உண்டு. ஒரு குழுவினருக்கு 10 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும், கரெக்டாக நீங்கள் நின்றுக்கணும். அதாவது தயார்படுத்தி கொள்வதற்கு 4 நிமிடங்களும் 6 நிமிடங்கள் பாடலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாளம் தப்பி பாடக்கூடாது, ராகம் சரியாக இருக்கணும், உச்சரிப்பு ரொம்ப மிக கவனமாக பாடணும், லகரங்கள் கவனித்து பாடணும். சிறப்பு லகரம் எப்படி, அப்புறம் குறில் நெடில் கவனித்து பாடணும். குரல் வளத்திற்கும் தனி மார்க் உண்டு, சீருடைக்கு உண்டு, இசைக்கருவிகளுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மதிப்பெண்கள் வழங்கப்படும். 4 அல்லது 5 ஒலிபெருக்கிகள் மட்டுமே கொடுக்கப்படும். போட்டிகள் அனைத்தும் ஒரு சுற்றில் முடிவெடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும். 2ஆம் சுற்றுக்கு இடம் கிடையாது. 2ஆம் சுற்று நான் பாடுறேன், அப்போ நான் ஒரு டென்ஷனில் பாடிட்டேன், திரும்ப பாடுறேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. போட்டியில் பங்கு பெறும் அணிவரிசையின் அந்தந்த குழு தலைவர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பதிவு செய்வார்கள். நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. தேங்க்யூ. காம்படிஷன் அணி எண் 1 மேடையில் இருக்கிறார்கள். உங்களுடைய நேரம் துவங்குகிறது.
ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணி எண் 2 மேடையில் இருக்கிறார்கள். உங்களுடைய நேரம் துவங்குகிறது. இன்று நமக்காக
ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணி எண் 3 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 3 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. மாடமே மணிக்கூடமே பாரிஜாதமே பாசம் நேசமென்றும் உன்னில் வாசம் செய்ய ஒரு பூந்தோட்டமேவா மணக்கோவிலில் விளக்கேற்றினே தூங்கு பாலனே பாடலின் சாரல் காதில் கேட்டது எங்கோ சென்ற தென்றல் எம்மேல் துறந்து பொங்க நாளிலும் உன் பாதமே கண்ணே கண் தூங்கமா மணக்கோவிலில் விளக்கேற்றினே தூங்கு பாலனே மார்கழி குளிர் மண்ணில் பிறந்திட பாவம் கொண்ட மனங்கள் தாகம் கொண்டு பார்க்க நாளிலும் உன் பாதமே கண்ணே கண் தூங்கமா மணக்கோவிலில் விளக்கேற்றினே தூங்கு பாலனே வானம் பூமியாவும் வாழ்த்து பாட்டு சொல்ல
ஷெப்பர்ட் சிங்கிங் சீசன் 4 கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் அணி எண் 4 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 4 உங்களுடைய நேரம் துவங்குகிறது. பிறந்த பாலனே, கவலைகள் நீக்கி கண்ணீரை
ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணி எண் 5 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 5 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. சரி, ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணி எண் 6 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 6 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
தூங்கு தூங்கு பாலாளி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணி எண் 7 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. அணி எண் 8 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 8 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சிப்பூ ஒன்று, நம் குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு இன்று, நம் குழந்தை இயேசு இன்று. உய்யாரா
குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. ஆயிரம் ஆண்டுகள் காத்திருந்தோம் நம் ஆண்டவர் வரவேதி பார்த்திருந்தோம். ஆயிரம் பாடி மகிழ்கின்றோம் நம் பாலகன் இயேசுவை புகழ்கின்றோம். குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. வேந்தர்கள் போலவே ஓடி வந்தோம் நம் வேதனை தீரவே நாடி வந்தோம். மாந்தர்கள் கூடி இன்று மகிழ்கின்றோம் நம் மலர இயேசுவை புகழ்கின்றோம். குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. குடிலுக்குள்ளே மலர்ந்ததம்மா குறிஞ்சி பூ ஒன்று. குறைகள் நீக்க வந்தாரம்மா குழந்தை இயேசு என்று. அணி எண் 9 மேடையில் இருக்கிறார்கள். ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணி எண் 9 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்.
வழியில் நடக்கச் செய்யவும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. முன்னணியில் வைகோலே பஞ்சனையோ குளிர்வாடை பாடியது தாலேலோ. முன்னணியில் வைகோலே பஞ்சனையோ குளிர்வாடை பாடியது தாலேலோ. மாடனையும் தொழுவத்தில் மண்ணுலகில் மன்னவரே சிசுவாகவே பண் வந்தாரே. மாடனையும் தொழுவத்தில் மண்ணுலகில் மன்னவரே சிசுவாகவே பண் வந்தாரே. என் இயேசு பாலன் பிறந்தாரே. எழிலோடு கண்கள் திறந்தாரே. பனி தூவும் நள்ளிரவு குளிரில் மனு இயேசு மண்ணில் மலர்ந்தாரே. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன்களை கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். கண்ணின்னி பொன்வெள்ளி திசை காட்ட மூவரசர் தேடி வந்து பதநாட. கண்ணின்னி பொன்வெள்ளி திசை காட்ட மூவரசர் தேடி வந்து பதநாட. ஆட்டினையும் சிறு கூட்டம் ஆவலுடன் துதிப்பாட ஆனந்த அற்புதர் வந்தாரே. ஆட்டினையும் சிறு கூட்டம் ஆவலுடன் துதிப்பாட ஆனந்த அற்புதர் வந்தாரே. என் இயேசு பாலன் பிறந்தாரே. எழிலோடு கண்கள் திறந்தாரே. பனி தூவும் நள்ளிரவு குளிரில் மனு இயேசு மண்ணில் மலர்ந்தாரே. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. அணியன் 10 மேடையில் இருக்கிறார்கள். ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 4 அணியன் 10 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துவோம் வாழ்த்துவோம். இந்நாளில் ஒன்றாய் கூடி பாடி தொழுவோம். இந்நாளில் ஒன்றாய் கூடி பாடி தொழுவோம்.
மகிழ்ச்சியின் செய்தி கேட்டு மகிழ்ந்தனரே. வான்புதர் வாழ்த்திட மரியின் மடியில் பாலகன் பிறந்தாரே. வயல்வெளி மாந்தர் மகிழ்ச்சியின் செய்தி கேட்டு மகிழ்ந்தனரே. உலகெங்கும் செல்வோமே, மகிழ்ச்சியை விதைப்போமே, அன்பினை பகிர்வோமே, பகைமையை வெல்வோமே. காலம் தரும் மீட்பை எண்ணி நாளும் மகிழ்வோம். பாரில் ஏதும் ஏதுமின்றி ஒன்றாய் வாழுவோம். இம்மானுவேல், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, நம்மோடு பாலகனாய் நம்மில் வந்தார். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வழங்கிட இறைமகன் பிறந்தாரே. மையகம் வாழ்ந்திட வாழ்வின் கொடையாய் தன்னுடன் தந்தாரே. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வழங்கிட இறைமகன் பிறந்தாரே. மையகம் வாழ்ந்திட வாழ்வின் கொடையாய் தன்னுடன் தந்தாரே. இறை இல்லம் செல்வோமே, இறைவனை காண்போமே, இறை உணவினை உண்போமே, மனதிடம் பெறுவோமே. இறையன்பு பாலமாக மனம் மகிழ்வோம். இறையன்பில் இல்லமாக சான்று பகிர்வோம். இம்மானுவேல், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, நம்மோடு பாலகனாய் நம்மில் வந்தார். அல்லேலூயா பாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுவோம், பாடுவோம். மேரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துவோம், வாழ்த்துவோம். இந்நாளில் ஒன்றாய் கூடி பாடி தொழுவோம். இந்நாளில் ஒன்றாய் கூடி பாடி தொழுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே 10 அணியினர் மிக அழகாக அற்புதமாக தங்களுடைய இசையினால் அருமையான குரல் வளத்தினால் பாலன் இயேசுவை புகழ்ந்து சீராட்டி தாளாட்டி அவரையே தூங்க வைத்து அவர் எப்போ எந்திரிப்பாரெல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு மிக அழகாக பாடி பாலன் இயேசுவை நீங்கள் மகிழ்வித்து இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உங்கள் பங்கிலிருந்து குறிப்பாக நமது பாளையங்கோட்டை மறைவட்டத்திலிருந்து இந்த ஆண்டு மிக 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 அற்புதமான ஒரு பங்களிப்பை நீங்கள் தந்திருப்பது எங்கள் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவிற்கு மிகுந்த ரெட்டிப்பான மகிழ்வை தருகிறது. ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடுறவங்களுக்கு தெரியும் 3 அணியினர் தான் பங்கெடுத்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக 10 அணியினர்
நீங்கள் பங்கேற்று கரங்கள் தட்டி நாம் உற்சாகப்படுத்தி மகிழ்வோம். 10 அணியருமே மிக அற்புதமாக மிக அபாரமாக பாடி மகிழ்வித்தீர்கள். உங்கள் எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தான். எங்கள் செக்ரட்டரி ஃபாதருக்கு ரொம்ப ஆசை தான். அதனால் இந்த ஆண்டு பங்கேற்கிற அனைவருக்குமே சிறப்பான பரிசுகளை நமது கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் தந்தையருடைய பெருமுயற்சியினால் அனைவருக்குமே பரிசளிக்கப்படுகிறது. பங்கேற்கிற அத்துணை நபர்களுக்கும் பரிசுகள் உண்டு. நீங்கள் யாருமே வெறுமனே நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே, இந்த அற்புதமான நாளிலே, இந்த நிகழ்விலே நமது பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக, அதுவும் குறிப்பாக அருட்தந்தை லூர்து மரிய சுதன் அடிகளார் அவர்கள் பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து ஷெப்பர்ட் சிங்கிங் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 என்று இந்த ஆண்டும் மிக அழகாக 5 மறைவட்டங்களிலும் நடத்த மிக நேர்த்தியாக திட்டமிட்டுள்ளார்கள். முதல் மறைவட்டமே அபாரமான அட்டகாசமான நல்ல ஒரு பங்களிப்பை தந்திருப்பது மிக 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 மகிழ்வை தருகிறது. இதே போன்றே தென்காசி, கோவில்பட்டி, சங்கரன் கோவில், அம்பை என 4 மறைவட்டங்களிலும் இந்த மாதத்திற்குள் நடத்த நாங்கள் நேர்த்தியாக திட்டமிட்டுள்ளோம். அதே போன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இறை அமுது அப்படின்னு. அதில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தெரியும். நிறைய ஷார்ட்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரொமோ வீடியோலாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாருமே, குறிப்பாக ஒவ்வொரு பங்கிலிருந்தும் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ, வின் பண்ண இருக்காங்களோ எல்லாருமே நீங்கள் கொயர் கிளாஸ் வரிசையாக நின்று உங்களுடைய வீடியோக்கெல்லாம் அனுப்பி வச்சு அதை உடனே ஃபாதர் என்ன பண்ணிடுவாங்க, எத்தனை மணி ஆனாலும். குறிப்பாக எங்கள் ஃபாதர் வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 11:30 தாண்டிடும். அந்த அளவுக்கு உட்கார்ந்து இந்த யூடியூப் சேனல், இதன் வழியாக இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் நம்முடைய பாளை மறை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு மிக அற்புதமான ஒரு பெருமுயற்சியில் இறங்கி உள்ளார்கள். அதே போன்று இந்த நிகழ்வை பார்த்து மற்ற மறை மாவட்டங்களிலும் இதை போல் நடத்தணும் அப்படின்னு அவங்களும் நிறைய பிளான்லாம் பண்ணி திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்முடைய மறை மாவட்டம், குறிப்பாக நீங்கள் தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் நம்ம திண்டிவனம், சென்னை, நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரி, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் பாட்டுக்கு இசைக்குன்னு அடிச்சிக்க ஆளே கிடையாது. இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. நம்முடைய செயலர் தந்தை வந்து செமினரியனாக இருக்கும்போது நிறைய அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த குருத்துவ கல்லூரியை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம டிஎன்பிசிஎல்சி திண்டிவனம் எங்கே எடுத்தாலும் சரி, பாட்டு போட்டியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நம்ம பாளையங்கோட்டை மறை மாவட்டமாக தான் இருக்கும். எந்த போட்டியாக இருந்தாலும் இசைக்கே உரித்தான அற்புதமான ஒரு மறை மாவட்டம் நமது மறை மாவட்டம். குறிப்பாக இந்த நிகழ்வை நமக்கு நடத்த, நமக்கு உடனிருந்து ஆசியுரை வழங்கி எல்லா விதத்திலும் நம்முடைய செயலர் தந்தை அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி, நீங்கள் எதுனால நல்லா பெஸ்ட்டாக செய்யுங்க அப்படின்ட்டு நம்முடைய ஆயர் அவர்கள், நம்முடைய மேதக ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் சிறப்பாக அனுமதி அளித்து இந்த நிகழ்விற்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பும் இன்னும் இந்த நிகழ்வை அழகாக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே 3 நடுவர்கள் நமக்கு, அதுவும் இசையிலே அவர்கள் புலைமை வாய்ந்தவர்கள், அதற்காகவே பயிற்சி எடுத்து மிக நேர்த்தியாக கற்று தேர்ந்தவர்கள். குறிப்பாக திருமதி ஜே அன்னபூரணி அனுமேம் அவர்களும், இரண்டாவதாக அண்ணன் திரவியராஜ் அவர்களும், மூன்றாவதாக கே ஜோஸ்லின் அவங்களும், இன்னைக்கு 3 நடுவர்களும் மிக அழகாக நமக்கு இந்த நிகழ்வை மதிப்பீடு செய்து மிக அருமையான முறையில் நல்ல ஒரு ரிசல்ட்டை தர இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அவங்க மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை, எல்லாருமே நல்லா பாடியிருக்கோம். பாலன் இயேசுவை புகழ்ந்து இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறை 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 தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய பணியை, அதுவும் குறிப்பாக பாடகர் குழுவில் இணைந்து யாரெல்லாம் நம்ம பணி செய்கிறோமோ அவங்க குடும்பத்தை கடவுள் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சூப்பராக
ரொம்ப நிறைவாக ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா கடவுளுக்காய் இறைவனுக்காய் ஒரு சின்ன கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலே ஆசீர்வாதம் இருக்கும்போது அவருக்காய் நம்ம நேரத்தை காலத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி நாம் கடவுளுக்காய் அர்ப்பணத்தோடு செயல்படுகின்ற போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறையவே உண்டு. அவர் இன்னும் நம்மை நிரம்பி ததும்பி வழி நடத்துவார் ஆசீர்வாதத்தோடு. இதே உணர்வோடு இந்த அருமையான நாளிலே நம்மோடு நடுவராக பயணித்த திரு திரவியராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்வு எப்படி இருந்தது, அணியினர்லாம் எப்படி பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்ள, நடுவராய் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கரம் தட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணியும் முடியுமோ, ஏட்டிலும் அடங்குமோ, எமக்கு நீர் புரிந்திடும் உதவிகளை ஐயனே. எண்ணியும் முடியுமோ, ஏட்டிலும் அடங்குமோ, எமக்கு நீர் புரிந்திடும் உதவிகள் ஐயனே. எண்ணியும் முடியுமோ. ஓ ஓ கண்ணிலோ விண்ணிலோ, கண்ணிலோ வெண்ணிலோ அழகிய காட்சியை, கண்ணிலோ விண்ணிலோ அழகிய காட்சிகளை கண்டு நான் உணர நீரின்று பணித்தீரே. எண்ணியோ முடியுமோ, ஏட்டிலும் அடங்குமோ, எமக்கு நீர் புரிந்திடும் உதவிகள் ஐயனே. எண்ணியோ முடியுமோ. ஓ நான் இதை முழுவதும் பாட விரும்பவில்லை, நேரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதனால். அன்பு இனியவர்களே, ஒரு முறை ஜேசுதாஸ் அவர்கள் கச்சேரியை காண்பதற்காக திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். சரியாக அவர் 6 மணிக்கெல்லாம் கச்சேரியை துவங்குவதற்காக, மாலை 6 மணிக்கெல்லாம் கச்சேரியை துவங்குவதற்காக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாங்களும் 5:30 மணி அளவெல்லாம் அங்கே சென்றிருக்கிறோம். ஆனால் அவங்கள உள்ளே போய் பார்ப்பதற்கு இடமில்லை. வெளியிலிருந்து தான் நாங்கள் காணொளி மூலமாக கண்டுகளித்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு கச்சேரிக்கு வர வேண்டும் என்றால் குறைந்தது அந்த பாடலை 6 மாதங்கள் நான் பயிற்சி செய்வேன் என்று சொன்னார். ஒரு பெரிய வித்துவான், இசை வல்லுனர். அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒரு கச்சேரிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு பாடலை 6 மாதங்கள் பயிற்சி எடுப்பேன். அப்படி பயிற்சி எடுத்து நான் வந்து அரங்கேற்றினாலும் எனக்கு முன்பாக இருக்கின்ற வித்துவான்கள் என்ன சொல்வாங்க, நீ கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அந்த எடுப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சில குறைகளை சுட்டி காட்டுவது உண்டு. ஆம், அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நமது மறை மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கின்ற தேவிப்பட்டினம் என்ற கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த இசை அப்படிங்கிறது ஆலயத்தில் கற்றுக்கொண்டது தான். அதுவும் எனக்கு குரு யார் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குரு யாருன்னு இதோ நமது முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறாரே, நமது வேதியர் இயேசுராஜ் அவர்கள் தான். இவங்க தான் எனக்கு குரு. எங்கள் பாடல் குழுவில் ஒரு 4-5 பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் யாருமே வர மாட்டாங்க. அப்போ நான் 5ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கிறேன்.
அப்போது நிக்கோலாஸ் ஃபாதர் வந்து அங்கே பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். அப்பொழுது இவங்க வந்து அப்போலாம் பஸ்ஸெல்லாம் எங்கள் ஊருக்கு அதிகமாக கிடையாது. வேதியர் வருவதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வருவார். வந்து அதுவும் 6 மணிக்கு மேலே வந்தால் தான் ஆட்களை பிடிக்க முடியும். பகலில் வந்தால் யாரும் இருக்க மாட்டோம். அப்படிங்கிற 6 மணிக்கு மேலே வந்து அது இருட்டுக்குள்ளே வந்து ஆட்களை பிடிச்சி கோயிலை உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு அப்படிமா செஞ்ச முதல் படி எனக்கு வந்து நம்ம வேதியர் சேசுராஜ் அவர்கள் தான். இன்றைக்கி நான் ஒரு அதிலேயே பட்டம் முடித்திருக்கிறேன் என்றால் முதற்படியாக இருந்த அவரைத்தான் நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். அவருக்கு தெரியும் நாங்கள் எப்படி பாடுவோம், எங்கள் குழு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். சரி, எல்லாம் நம்மளுடைய இறைவனுடைய செயல் என்பதற்கு இணங்க இங்கே அரங்கேறின அத்தனை குழுக்களையும் பார்க்கின்ற பொழுது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. நமது மறை மாவட்டத்தில் இவ்வளவு அருமையான பாடல் குழு எல்லாம் இருக்கிறதே என்று. எல்லோருமே அருமையாக பாடினீர்கள், எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன ஒரு சில இடங்களில் வந்து இந்த வாய்ஸ் உச்சரிப்பு, அதாவது தெளிவாக ஒரு சில குழுவிலிருந்து அந்த பொருள் எங்களுக்கு புரியும் வண்ணமாக இல்லை ஒரு சில குழுவில். இருந்தாலும் பாடலாம் எல்லாமே நல்லா சிறப்பாக பாடினாங்க. அந்த நம்ம குழுவில் எப்படி, அதாவது பாடல் நம்ம எவ்வளவுதான் நமக்கு கோயில்களில் பாடும் பொழுது பயிற்சி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்வதுனா, நம்ம ஒன்று மைக்கு பக்கத்தில் போய் அதாவது சவுண்ட் எல்லாம் சமமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து. ஆனால் ஒரு சில குழுவினர் வந்து அதை முன்னுக்கட்டியே வந்து நல்லா அந்த தயாரிப்பு வந்து சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் அந்த தயாரிப்போடு செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. நம்ம செய்கிற தவறே என்னதுன்னா, குழுவில் நம்ம பாடல் குழுவில் கோயிலில் இருக்கும் பொழுதே அப்படி தான். நம்ம என்ன செய்வோம், ஒன்று மைக்கை பக்கத்தில் வாய்க்குள்ளே வச்சுக்கிடுவோம், இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே போக மாட்டோம். இதுதான் நம்ம செய்யுது. அதான் நார்மலாக எல்லாம் தெளிவாக இருக்கிற இடம் அப்படிங்கிற பார்த்து கரெக்டாக நம்ம நின்று பாடுகிற பொழுது தான் அந்த செய்தி மக்களுக்கு போய் சென்றடையும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஏனோதானோ ஏதோ ஒரு இரைச்சல் இருக்கிறது அப்படின்னு தான் இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம வந்து ஒரு சில குழுவில் வந்து அந்த தவறுகள் இருந்தது. இருந்தாலும் எல்லாமே சிறப்பு. யாரையும் நம்ம வந்து சோட்டை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே திறமை வாய்ந்த பாடல் குழுவாகத்தான் இருக்கீங்க. எங்கள் பாடல் குழுவை ஒப்பிடும் பொழுது சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா சிறப்பாக பாடியிருக்கிறீங்க. எல்லாமே நன்றாக அமைந்தது. உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாக இருந்தாலும் சரி, சில சின்ன மாணவர்கள்லாம் வாசித்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களாம் இப்போ உள்ள தலைமுறைகள்லாம் அப்படி உருவானதான் நமது வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த பழைய குருடி கதை திரடின மாதிரி அந்த பழைய ஆட்களே இருந்து பாடி பாடி, அதாவது அவங்கள குறை சொல்லலை நான், அவங்கள இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இளைய தலைமுறையினருக்கும் நம்ம வந்து இடம் கொடுக்கிற பொழுது இன்னும் சிறப்பாக அமைவதற்கு, நமது இறை வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு நன்றாக இருக்கும். அந்த விதத்தில் இன்று அதுக்கடுத்து இந்த முயற்சியை இவ்வளோ வருஷம் கழித்து நமது தந்தை அவர்கள் கையெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது இன்னும் அநேக குழுக்கள் உருவாகி நமது திருச்சபைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவாகவும் நமது வழிபாட்டு குழுவுக்கு ஒரு நல்ல ஒரு உந்துதலாகவும் இருக்கும். இப்போ தான் நமக்கு வந்து இப்போ 4வது சுற்றில் நம்ம நிற்கிறோம் இல்லையா? இன்னும் இது வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் பல குழுக்கள் உருவாகும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு எழுப்புதல் நமது மத்தியில் உண்டாகும். நாம் வந்து இறை வழிபாட்டுகளுக்கு முக்கிய ஒரு ஆணிவேராக இருப்பதற்கு இது வந்து அமையும் என்பதற்கு நமது தந்தை அவர்கள் இந்த முயற்சி எடுத்தது மிக மிக சிறப்பான ஒன்று, வாழ்த்தக்கூடிய ஒன்று, பாராட்டக்கூடிய ஒன்று. இது கைவிடாதபடிக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் பல நல்ல செயல்களை செய்ய இது உந்துதலாக இருக்கும் என்பதை சொல்லி இன்றைக்கு அருமையாக பாடிய குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இப்பொழுது அதனுடைய முடிவுகளையும் நமது தந்தை அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக அழகாக தன்னுடைய நடுவர் மதிப்பீடும் செய்யும் பணியோடு ஒப்பிட்டு நமக்கு அழகான நிகழ்வுகளை இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக சொன்ன திரு அவர்களுக்கு நாம் அனைவரும் இணைந்து கரவொலி எழுப்பி நமது நன்றியினை நாம் தெரிவித்து மகிழ்வோம். இப்பொழுது நடுவர்கள் 3 பேரையுமே நம்ம இடைக்கு அழைக்கின்றோம். திருமதி அனு,
திரவியராஜ், திருமதி ஜோஸ், இவங்க 3 நடுவர்களும் நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் தந்தை அவர்களும் இப்பொழுது இன்றைய நாளில் நடைபெற்ற நிகழ்வின் இறுதி முடிவினை நமக்கு அறிவிக்க வருகிறார்கள். இப்பொழுது நடுவராக இருந்த திருமதி அனு அவர்கள் எந்தெந்த அணியிடன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் எந்த பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு கிராண்ட் ஃபினாலே தான். இன்றைக்கி பங்கேற்ற மற்ற 7 அணியினருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் ஹார்ட்டு ரொம்ப படபடன்னு அடிக்குது. ஏன் ஃபாதர் இவ்வளோ நேரம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு மனசெல்லாம் அடிக்கிறது இங்கே வரைக்கும் கேட்கு. இத்தனை ஹார்ட் அடிச்சிச்சுன்னா கேட்குமா கேட்காதா? கண்டிப்பாக கேட்கும். உங்களுடைய ஆர்வம் புரிகிறது. அன்புக்குரியவர்களே, கடந்த 3 ஆண்டுகளும் 3 சீசன்லேயுமே பாடுவாங்க. பாடிட்டு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அறிவித்த உடனேயும் மற்ற எல்லாருமே சோகத்தோடு போவாங்க இல்லையா? ஆனால் இந்த ஆண்டு அப்படி உங்களை சோகத்தோடு போக வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் ஒரு சில ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பிடிச்சி உங்கள் எல்லோருக்குமே, அதாவது முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அறிவித்தவர்கள் மேடைக்கு வர வேண்டாம். உங்களுக்கு ஃபைனல்ஸில் உங்களுக்கு இதை விட சிறப்பான பரிசுகள் வழங்கப்படும். எனவே அந்த இடத்தை 3 இடத்தை பெறாதவர்கள், வளர்ச்சியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்குமே தனித்தனியான ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சாச்சு. எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக நீங்கள் பெயர் கொடுத்தவங்க ஒவ்வொருத்தருமாக நீங்கள் உங்களுடைய அணியினரோடு வந்து இதை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிதானுங்களா? இப்போ இடத்தை அறிவிச்சிருவோம். அதன் பிறகு உங்களுக்கு பரிசுகளை வழங்கிடுவோம். அந்த ரிசல்ட்டை அறிவிப்பதற்கு அன்பு ஆசிரியை அனு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் பரிசுங்கிறது ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு இடங்கிறது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது ஏன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க, அதனால தான் கிடைக்கிது. இப்போ உங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு சில மிஸ்டேக் இருக்கும் உங்கள்கிட்டக்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால், மைக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம். 5 மைக் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைக்கில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அழகாக பாடியிருந்துருக்கலாம், உங்கள் வாய்ஸ் கேட்டிருந்துருக்கும். இன்னொன்று, பார்க்காம பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பொருளை உணர்ந்து அதை ரசித்து பாடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த ராகம் அந்த அந்த பொருள் உணர்ந்தனாலே அது ரசனையாயிரும். அது இல்லை. அப்புறம் யூனிஃபார்முக்கு தனி மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரியாக யூனிஃபார்ம் போட்டிருந்துருக்கலாம், அதுவும் இல்லை ஒரு சிலவங்களுக்கு. அப்புறம் உச்சரிப்பு, அதாவது நல்லா தெளிவாக கேட்கல. கொஞ்சம் மைக்குக்கு பின்னாடி தள்ளி நின்று நீங்கள் பாடுறீங்களா, அதனால் உங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக கேட்கல. மியூசிக் சவுண்டில் அது தெளிவாக கேட்கல. இவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கேர் பண்ணி அடுத்த தடவை இதை விட எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க ஏன் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் நாங்கள் அது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். மற்றபடி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மார்க்கில் தான் உங்களுடைய அந்த முதலிடம் தவறி இருக்குது. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ சொல்லலாமா? இது குறைகள் அல்ல, நீங்கள் நிவர்த்தி சொல்வதற்குண்டான நிறைகள். சரிதானா? அடுத்த போட்டியில் இவற்றையெல்லாம் கலைந்து நீங்கள் உண்மையிலே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சீசனில் இங்கே வச்சு நடத்தும் பொழுது போட்டியாளர்கள் எப்படி பாடினாங்கங்கிறது எனக்கு தெரியும். அதே அணியினர் இப்போ 4வது சீசனில் எவ்வளவு பர்ஃபெக்டாக பாடிக்கிட்டு இருக்காங்கங்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. எனவே வளர்ச்சி இருக்கிறது. 4 ஆண்டுகள் 4 சீசன்லையும் உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது. உங்களை பாராட்டுகிறேன். இப்பொழுது நம்முடைய தீர்ப்புக்கு மதிப்பீடுகளை சொல்லுவார்கள். 3வது இடத்தை பிடிக்கும் அந்த அணி நம்பர் 9. 9வது அணியினர் 3வது இடத்தை பெறுகிறார்கள். சாந்தி நகர் குழந்தை இயேசு திருத்தலம் அணியினருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். 3வது இடத்தை சாந்தி நகர் குழந்தை இயேசு திருத்தலம் பெறுகிறார்கள். 2வது இடத்தை பிடிக்கும் அந்த அணி நம்பர் 3. கல்வட்டான்குழி 2வது இடத்தை பெறுகிறார்கள். கல்வட்டான்குழி பாடகர் குழுவினருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து முதல் அணியை கேட்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்களா? கவுண்ட் பண்ணுவோமா?
10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. எனக்கு ஒண்ணே ஒன்று tension-ஆ சொல்ல இருக்கு. மறந்துட்டேன். எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவோம், சரியா? இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடினாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பாடினது. அதே மாதிரி வாசித்தது. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை வந்து பூஸ்டப் பண்ணுங்க. கொயர்லலாம் வந்து அவங்க பாடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து நம்ம பெரியவங்க பாடிட்டு இருக்கோம். அடுத்து வளரும் இளைஞர்களை வந்து இளைஞிகளை வந்து கொஞ்சம் நம்ம வளர விடணும். அதனால் அவங்களையும் பாட வைங்க. குட்டீஸ்க்கெல்லாம் வெரி குட். வாசிச்சவங்க பாடினவங்களுக்கெல்லாம் முதல் இடத்தை பெறக்கூடிய அணியன் அணியன் 10 சேவியர் காலனி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சேவியர் காலனி 10வது அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். சரிதானா? சின்ன பிள்ளைங்களை சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு நினைச்சாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்ப அருமையா பாடுனீங்க. அடுத்த ஆண்டு நீங்க எல்லாருமே பெரிய பிள்ளைங்க ஆயிருவீங்க. அதனால எல்லாருமே வந்து அருமையாக பாடுவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3 அணியினருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது அந்த 3 அணியினரை தவிர மற்ற அணியினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
கல்வெட்டாங்குழி, சாந்திநகர் குழந்தையேசு திருத்தலம், சேவியர் காலனி, உங்கள் 3 பேரையும் 3 அணியினரையும் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் ஷெப்பர்ட் சிங்கிங் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எனவே நம்ம ஃபைனல்ஸில் சந்திப்போம். ஃபைனல்ஸில் இதை விட நல்ல பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் எழுந்து நின்று பாப்பிரை பண் பாடுவோம். சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே, இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே தேங்க்யூ ஸோ மச்.